மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அரசியல்வாதிக இது வரைக்குமே ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அந்த கொள்கை அவங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். இதே மக்களுக்கு வேற கொள்கையா இருக்குன்றது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் ரெட்டை வேடம் தான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதானாலும் சரி, இதே சில விஷயங்கள் பாருங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த அண்ணாமலை மேற்கோள் காட்டினாரு. அவர் ரெட்டை வேடம் பண்றாரு அப்படின்னு. அது இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அண்ணாமலை வந்து ஊடகத்தை வந்து ஈர்க்கணுங்கிறதுக்காக சில கருத்துக்களை கூறிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் ரெட்டை வேடம் போடுற அவசியமே இல்ல. நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க என்னைக்குமே இருக்கோம். தமிழக ஸ்கூல்ல வந்து தமிழ் ஸ்கூல்ல வந்து யாரும் இந்திய படிக்கிறேன்னு யாருங்க எங்களை கேட்கல அப்படின்னு. இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவதூறா ஏதோ உங்க மேல சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனா அப்படி பார்த்திருந்தான்னா சரியான பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி பதில் சொல்லலைன்னு தான். காரணம் என்னன்னா, ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்ல வந்து அவர் சேர்மனா இருக்கிறாரு. ஆனா பத்திரிகையாளர் மத்தியில அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அது வந்து இன்னும் யாரும் ஸ்டார்ட்டே பண்ணல இன்னும். அதுக்கு அப்ரூவ்ட் வாங்கல. எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு வந்து அத தொடங்கி, அது வந்து அவர் தான் சேர்மன்னு சொல்லி, நெறைய இணையதளத்துல போய் பார்த்தோம்னா எல்லாமே தெரியுது. அவர் தான் சேர்மன்னு சொல்லி. ஆனா, அந்த மாதிரி அவரு சில விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அத வந்து குத்தகைக்கு விட்டுட்ட வேற யாரோ நடத்துறாங்கன்ற மாரி சில விஷயங்கள் சொல்றாரு. ஆனா, அந்த மாதிரி யாராவது குத்தகைக்கு விட்டுட்டான்னா, அவர் பேர்லயே அவர் ஸ்கூல் நடத்த முடியுமா? அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருக்காங்களா? அவரோட வாடகைக்கு வாங்கி, அந்த ஸ்கூல வந்து அவரோட பேர்லயே நடத்துறது அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம அப்பேற்பட்ட மகத்தான மனிதன் யாருன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமான்ற மாதிரி தான். ஆனா அங்க ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அவங்களோட கோல் இருக்கு, ஸ்கூல் பத்தி இணையதளத்துல போய் பார்த்தானா தெரியும். அவர் தான் சேர்மன். ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி விட்டிருந்தா பார்ட்னரா வச்சிருப்பாங்களோன்னு தான் நம்ம சந்தேகிக்கப்படலாம். ஆனா பார்ட்னரா இல்ல, அந்த மாதிரி யாரும் இல்ல. அவர் மட்டும்தான்ற மாதிரி சில செய்திகள் வருது. ஆனா மக்கள் மத்தியில தமிழக மக்கள் வந்து இதெல்லாம் இன்னும் ஆமான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா, பத்திரிகையாளர் மத்தியில ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார்னா, இந்த மாதிரி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து இவங்க பதில் மாத்துறாங்க. ஹிந்திய படிச்சு தான் நெறைய பேர் இன்னைக்கு ஹிந்திக்காரங்க எல்லாம் இங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு, எல்லாம் ஹிந்தி படிச்சு என்னத்த சாதிச்சுட்டாங்க? இங்க வந்து கட்டட வேலை தான் செய்றாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் தேவையான்ற மாதிரி தான் நம்ம கேட்கப்படணும். அப்படியா கட்டட வேலை ஹிந்தி தேவையில்லைன்னா, ஏன் உங்க ஸ்கூல்ல எல்லாம் ஏன் ஹிந்தி வச்சிருக்கீங்க? அதுவும் ஹிந்தி, இங்கிலீஷ் தான் கட்டாயம். தமிழ் கட்டாயமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிலைப்பாடுன்னா, ரெட்டை நிலைப்பாடுன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் என்னதான் இன்னும் எத்தன காலம் ஏமாறுறாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நம்ம காமெடியா சொல்லலாம். அதாவது இங்கிலாந்துல இங்கிலீஷ் பேசி தான் பிச்சை எடுக்கிறாங்களாமா. அப்போ நம்ம பேசிக்க முடியுமா? அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சு கூட பிச்சை எடுக்கிறாங்கன்னு. ஆனா இங்கிலீஷ் தான் நம்ம இங்க உயிரா படிச்சுட்டு இருப்போம். உலக மொழின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனா இங்கிலீஷ்ல தான் அவன் பிச்சை எடுப்பான். இப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இவர் சொல்றது. ஹிந்திக்காரனுங்க, அதே தமிழ்காரனுங்க இன்னைக்கு யாரும் குடிச்சிட்டு இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இருக்கு இல்லையா இங்க. இங்க அப்படி இருந்திருந்தா கட்டட வேலைய ஹிந்திக்காரங்க வந்து செய்யணும்னு அவசியமே இல்லையே. தமிழ்காரங்க தான் இங்க செஞ்சிருப்பாங்க. தமிழ்காரங்க நல்லா குடிச்சு, நல்லா எந்த ஒரு ஒரு வாழ்க்கைய முன்னேறாம காலியாகி, ஏன்னா இங்க போஸ்ட் ஒட்டி, இப்படிதான் இங்க நிலைப்பாடு இருக்கு இன்னைக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட்டிங்ல குடுக்கும்போது, அண்ணாமலை அவர்கள் என்ன படிக்காதவரா அவரு? அவரு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம விடமாட்டாருன்னு நல்லா தெரியுமா இல்லையா எல்லாருக்கும்? இது அண்ணாமலைக்கு சப்போர்ட்டுங்கிறதுக்காக இல்ல. அவரு ஆதாரத்தோட வைக்கிறதுனால, அத வந்து மாற்று கருத்து, அதாவது அது வந்து சரியா இல்லையாங்கிற கருத்த தாண்டி, இவங்க திசை திருப்பி வேற கருத்து சொல்லும்போது, மக்கள் எப்படி இது கேட்கிறவ கேனையா இருந்தன்னா என்னமோ சொல்லுவாங்க. அப்படிதான் இங்க பார்க்கப்படணும் இந்த சில விஷயங்கள் எல்லாம். ஆனா, ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு. அது பத்திரிக்கையாளர் மத்தியில பப்ளிக்கா இருக்கிற விஷயம். அவரோடது தான், அவரோட ஸ்கூல் தான். ஆனா, இந்த மாதிரி நிலப்பாடு ரெட்டை வேடன்னு அவர் சொல்லும்போது, சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லியிருந்தோம்னா, மக்கள் கவரப்படுவாங்க. இப்போ சாதாரண அவர் எல்லாம் எப்பேர்ப்பட்ட ஒரு இப்பதான் வளர்ச்சி அடைஞ்சு வர்ற ஆளு.
நம்ம நல்ல ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தான்னா எப்படி சார் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்துல பங்கு தருவாங்கன்ற மாதிரி. என்னன்னா கூட்டணியில பங்கு தருவாங்க. ஏதாவது ஒரு பேரம் பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா ஆக்கப்பூர்வமான அரசியல் வந்து எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னா ரொம்ப இந்த மாதிரி நிலைப்பாடு இருந்தான்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி அடுத்ததா சில காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிரச்சனையா 1008 பிரச்சனை. அவங்களோட இந்தியா முழுக்க அவங்களோட தோல்வி வந்து ஒவ்வொரு மாநிலமா இழந்துட்டு வர்றாங்க. ஆனா இங்க காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னும் அவர் கட்சியை வளர்க்குறாரா இல்லையான்ற மாதிரி தான். இப்போ அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை ஏதாவது டிஎம்கே பார்த்து கேட்டோம்னா டிஎம்கே காரங்க இருக்காங்க, ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இவர் முட்டு கொடுத்து பேசுவார். இதனால அவங்களோட கட்சி தலைமைக்கே போய் இவர் மேல கம்ப்ளைண்ட் வர்றதா சில செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். இவர் என்ன திமுக கொள்கை பரப்பு செயலாளரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. டிஎம்கேக்கு ஆதரவாக தான் ஃபுல்லா சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு, கட்சியை வளர்க்குறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி. இவருக்கு பதவிக்கு நாளைக்கு இருக்கா இல்லையாங்கிறது கேள்விக்குறி. ஆனா சில விஷயங்கள் நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கேக்கு அப்படி என்ன அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்குன்ற மாதிரி சரியான ஒரு கருத்து இருந்து, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்து, மக்கள் வந்து நம்பப்படுற மாதிரி சில செய்திகள் இருந்தானா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து ஒரு விஷயத்த முழுக்க முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி. அதாவது ஒரு விஷயம், அதாவது ஸ்கூல் என்னதுதான், ஆனா அது என்னோட பேர்ல இல்லை, அது என்ன வார்த்தைன்ற மாதிரி தான் பார்க்கப்படணும். அப்போ இப்போ யாரானாலும் சரி, இன்னைக்கு செல்வ பிறந்தகை ஆனாலும் சரி, எல்லாம் இந்த மாதிரி திமுகவுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லணும். இதெல்லாம அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலினுங்கிற அந்த ஹேஷ்டாக் வந்து பெரிய பிரபலம் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் எல்லாம் மக்கள் மத்தியில் எதிராக சில அதிக அளவு பகிர்ந்துப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அப்படி பகிர்ந்துட்டாலும் கூட அதே நிலைப்பாடு நீங்க வந்து அதுக்கு ஒரு மாற்று ஏதாவது ஒண்ணு டிஎம்கே ஆனாலும் சரி, திருமாவளவன் அவர்களாலும் சரி, ஏதாவது ஒண்ணு மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு நம்பப்படுற மாதிரி விஷயம் பண்ணியிருந்தா தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அதே மும்மொழி கல்விக் கொள்கை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போகும்போது தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும், இது இவங்க மட்டும் இல்ல, டிஎம்கே ஆனாலும் சரி, டிஎம்கேல இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, எல்லாம் அவங்க நடத்துற ஸ்கூல் வந்து அவங்க எல்லாருமே அவங்க ஒரு கொள்கை, மக்களுக்கான ஒரு கொள்கை தான் நடத்திட்டு இருக்காங்களே ஒழிய இரட்டை நிலைப்பாடு தான் இருக்க ஒழிய அப்படி இல்லை ஒத்ததா அப்படின்ற மாதிரி இங்க மக்கள் ப்ரூஃப் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியுது இன்னைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து இதே இந்தி மும்மொழி கொள்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பா டிஎம்கேக்கு நெகட்டிவா தான் போகும்னு நம்ம பார்க்கப்படலாம். ஏன்னா மக்கள் மத்தியில ஒவ்வொருத்தரும் வீதிக்கு வந்து இப்போ இவங்க இவங்க கட்சி ஆட்களே போய் கோலம் போட்டு இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்கூல் மத்தியில எல்லா இடத்துலயும் மக்கள் வீதிக்கு வந்து எங்களுக்கு ஹிந்தி தான் வேணும், நாங்க படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி குரல் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கு. ஆனா எது எப்படி ஆனாலும் இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து நல்ல அரசுக்கு அழகில்லை. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகளுக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் இல்லை ஆளுங்கட்சியின் டிஎம்கே வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, இவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா மக்கள் செல்வாக்கு வேணும். ஆனா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டு வர்றாங்களோங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கு. மனிதானி மகத்தானவன் மனிதா